வணக்கம் ஆபிரகாம். தமிழக ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறை சீரமைக்க கோரி தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் திருச்சி மற்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பிஓஎஸ் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்க பயன்படுத்தப்படும் பிஓஎஸ் பிரச்சனை காரணமாக முறையாக இயங்கவில்லை. இதனால் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்குவதில் தொடர்ந்து சிரமம் ஏற்பட்டு வருகிறது. எனவே புதிய பிஓஎஸ் மிஷின் வழங்க கோரி தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் பிஓஎஸ் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருப்பி ஒப்படைக்கும் போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நியாய விலைக்கடைகளுக்கு வழங்கப்படும் ரேஷன் பொதுமக்களுக்கும் கடை பணியாளர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. சர்வர் பிரச்சனை உள்ள மிஷினை ஒப்படைக்கிறோம். கடுமையான பாதிப்பு பிரச்சனைகள் வருது. ஒரு கடையில இன்னும் இல்ல வெளியில வெட்டி தாங்க முத்திங்கிறாப்ல. ஒப்படைக்கிறோம். சர்வர் பிரச்சனை தீர்த்து வை காவல்துறையே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல் எங்களுடைய பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் கருவிகளில் சர்வர் கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை வட்டாட்சியர் அலுவலகங்களின் ரேஷன் கடை ஊழியர்கள் ஒப்படைத்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அப்துல் கரீம் கேட்டோம்.